ஸோ ஹாய் கைஸ், நான் Nithilan Dhandapani. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பரமஹம்ச யோகானந்தர், ஸோ அவர் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அவருடைய ஹிஸ்ட்ரி, அவர் எப்படி வந்து இந்த உலகம் முழுசுமே வந்து இந்த கிரியா யோகா அப்படிங்கிறத கொண்டு போய் இந்த உலகம் ஃபுல்லாக சேர்த்துனார், அவர் என்னென்னலாம் பண்ணினார், ஸோ யாரெல்லாம் அவருடைய டிசைபிள்ஸாக இருந்தாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்க, அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்மளுடைய வீடியோஸையும் சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், பிளேலிஸ்ட் போய் பாருங்கள், ஏகப்பட்ட சுவாரஸ்யமான வீடியோஸ் இருக்குது. நம்மளுடைய இன்னொரு சேனலான என்டி டாக்ஸ், ஸோ அதையும் போய் பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை ஒரு ப்ரொஃபஸரை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ பரமஹம்ச யோகானந்தர் இவர் வந்து கோரக்பூர் அந்த ஊரில் வந்து 5/1/1893 வருஷம் ஒரு நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலியில் நாலாவது பையனாக பிறக்கிறார். சரிங்களா? இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முகுந்தலால் கோஷ் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். இவங்க ஃபேமிலியில் 8 குழந்தைகள், இவர் 4வது குழந்தையாக பிறக்கிறாரு. அப்படி தான், எஸ். ஸோ 4வது குழந்தையாக பிறக்கிறாரு. இவங்களுடைய அப்பா அம்மா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அவங்க வந்து நல்ல பணக்காரங்க தான், நல்ல ஒரு படித்த ஒரு ஃபேமிலி தான், நல்ல ஒரு ஆன்மீகத்தில் வந்து நாட்டமுள்ள ஃபேமிலி தான். இவங்க அப்பா அம்மா வந்து ஏற்கனவே லஹரி மகாசாயாவனுடைய சீடர்களாக தான் இருந்திருக்காங்க. இவர் வந்து கை குழந்தைய இருக்கும் பொழுது இவங்களுடைய அம்மா வந்து லஹரி மகாசாயாவை வந்து இவரை தூக்கிட்டு போகும்பொழுது அவர் இவங்க அம்மாட்ட சொல்லுவாராம், இந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலான குழந்தை, இந்த குழந்தைனால தான் வந்து நம்மளுடைய கிரியா யோகா மற்றும் இந்த ஹிந்துவிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் இதெல்லாமே வந்து இந்த உலகம் ஃபுல்லாக வந்து பரவ போகுது. ஸோ இவன் வந்து ரொம்ப முக்கியமான ஆள், இவனுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி லஹரி மகாசாயா அவங்க அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவாராம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவருடைய நிறைய பிளெஸ்ஸிங்ஸும் வந்து இவருக்கு இருக்குது அப்படின்ட்டு. அது போலவே இது வளர்ந்து வரும்பொழுது இவருக்கு வந்து இந்த உலக விஷயங்கள் இருக்கக்கூடிய நாட்டத்தை விட இந்த ஆன்மீக நாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக. சின்ன வயசுலேயே நிறைய குருமார்களை தேடி சுற்றிட்டே இருப்பாராம், இவருக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில் தேடி. ஸோ இவருடைய 17 வயசு 1910 தான் வந்து இவருடைய ஆக்சுவல் குருவான சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி அவரை வந்து போய் பார்க்குறாரு. அதிலிருந்து அடுத்த 10 வருட காலம் வந்து அவர் கூடவே தான் இருக்கார் அவருடைய மாணவனாக. ஸோ இந்த யுக்தேஸ்வர் கிரி ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவர் பார்த்து வரதுலேருந்தும் நிறைய டைம்ஸும் வந்து அவர் என்ன சொல்லுவாராம், நீ தான் வந்து இந்த உலகத்துக்கு, அது அமெரிக்கா அப்படிங்கிறது அன்றைக்கி வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு கண்ட்ரியாக இருந்தது. சரிங்களா? ஸோ அமெரிக்கா அண்ட் இந்த உலகம் முழுசுமே வந்து இந்த கிரியா யோகா அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உண்டான முக்கியமான பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதற்குண்டான பிறப்பு தான் இந்த பிறப்பே உனக்கு அப்படின்னா அடிக்கடி எப்பவுமே சொல்லிகிட்டு இருப்பாராம். ஸோ இவர் வந்து யோகானந்தவர் வந்து 1915 வருஷம் யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டாலேருந்து தன்னுடைய கிராஜுவேஷனை முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக அவர் வந்து யுக்தேஸ்வர் கிரியிட்டிருந்து சந்நியாசம் வாங்கிக்கிறார். ஸோ சந்நியாசம் வாங்கும் பொழுது அதற்கப்புறம் அவருக்கு பேர் வந்து யோகானந்தா அப்படிங்கிறது தான் அவருடைய பேராகுது. ஸோ முகுந்தலால் கோஷ் அப்படிங்கிறது வந்து யோகானந்தா அப்படின்னு மாறுது. அதாவது ஆனந்தம், சந்தோஷம், இந்த யோகத்தின் மூலமாக சந்தோஷத்தை பெறுபவன் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங்காக. ஸோ 1917 வருஷம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு அவருடைய ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறார். என்னென்னா ஹவு டு லிவ் அப்படிங்கிறது இந்த ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி யோகத்தை சொல்லிக் கொடுத்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறது தான் தன்னுடைய முக்கியமான வேலையாக 1917 வருஷம் அவருடைய வேலையை ஃபஸ்ட்டு தொடங்குறார். இதுக்கு வந்து மகாராஜா காசிம் பஜார் அப்படிங்கிறவர் வந்து இதை மோட்டிவேட் பண்ணலாம். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துமே நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ராஜாவினுடைய சம்மர் பேலஸ், அதாவது வெய்ய காலத்தில் வந்து அவர் தங்கிறதுக்குன்னு ஒரு மாளிகை கட்டி வச்சுருந்தாராம். ஸோ கோட்டை, அந்த கோட்டையை வந்து இவர் நடத்துகிற அந்த ஸ்கூலுக்காக இனாமாக கொடுத்துட்டாராம். நீங்கள் வந்து அங்கே வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து பாடம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அது நீங்கள் வந்து அந்த இடத்துல பாடம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அவர் கொடுத்துட்டாராம். அப்போ அந்த இடத்துல தினமும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்க நேரத்தில் அடுத்த 3 வருஷம் 1920 யோகானந்தர் வந்து உட்காந்து தவம் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது அவருக்கு வந்து திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யோசனை, அந்த தவத்திலேயே வந்து அவருக்கு ஒரு விஷயம், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், நீ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான நாள் வந்துடுச்சு, நீ வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிக்கோ அப்படின்னு சொல்லி இது ஒரு சமிக்ஞை. சரிங்களா? ஸோ அந்த இது வந்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னே இமீடியட்டாக கிளம்பி கல்கட்டா போயிடுறார். கல்கட்டா போன உடனே அந்த அடுத்த நாளே அவருக்கு அந்த என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி பாஸ்டனில் நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் லீடர்ஸ். ஸோ அந்த ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து பாஸ்டனில் நடக்குது. அதுக்கு ரெப்ரசன்டேஷனாக இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இவர் யோகானந்தரை தான் கூப்பிடுறாங்க. ஸோ இது வந்து அந்த முன்னாடியே வந்து அந்த ப்ரெமனிஷன் மாதிரி இவருக்கு வந்து கரெக்டாக அது அமைஞ்சிருச்சு. அவரும் பாஸ்டன் போகிறாரு. போகும்பொழுது அந்த தன்னுடைய குருவான யுக்தேஸ்வர் கிரி பார்த்தோன்னே யுக்தேஸ்வர் கிரி என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் உனக்கு உண்டான சரியான நேரம், உனக்கு உண்டான
கதவுகள் திறக்கப்பட்டுருச்சு, போ எல்லாத்தையும் வந்து ராஜ்யம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய குருவோட ஆசீர்வாதத்தினோட பாஸ்டன் போகிறாரு. போனோன்னா அங்கே வந்து இவர் பயங்கரமாக பேசுகிறாரு, பயங்கர நாலேஜ், எப்படி விவேகானந்தர் எப்படியோ அந்த மாதிரி இவரும் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பெரிய சக்ஸஸ், கிராண்ட் சக்ஸஸ். இவர் என்ன மனசில் நினச்சிட்டு இருந்தாரோ அந்த ஒரு விஷயங்கள் அங்கே நடக்குது. அது பயங்கர கிராண்ட் சக்ஸஸ். இது போகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி இவருக்கு வந்து நம்ம மகாவதார் பாபாஜி இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு அவரை வந்து இவர் பார்த்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ பாபாஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் வந்து உன்னுடைய குருவான யுக்தேஸ்வர்கிரியை வந்து கும்பமேளாவில் பார்த்தேன். அப்போ அவங்ககிட்ட வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி உனக்கு ஒரு சீடனை வந்து நான் அனுப்பி வைப்பேன், அந்த சீடனை வந்து நீ பக்காவாக நல்லா ட்ரெயின் பண்ணி வை, அவனால தான் இந்த கிரியா யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பரவ போகுது அப்படின்னு சொல்லி உன்னோட குருகிட்ட நான் சொல்லியிருந்தேன். அது நீ தான் அப்படிங்கிறதும் இந்த நேரம் அதுக்குண்டான நேரம் தான் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தினுடைய ஆசீர்வாதமும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி மகாவதார் பாபாஜியை அவர் வந்து வாழ்த்தி தான் அனுப்பி வைக்கிறார். ஸோ பாஸ்டன் கான்ஃபரன்ஸ் பயங்கர சக்ஸஸ். அதே வருஷம், அதாவது 1920 அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், பாஸ்டனில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். இதுக்கு யார் உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் M.W. லூவிஸ் அப்படிங்கிறவங்களும் மிஸ்ஸஸ் ஆலிஸ் ஹேசி அப்படிங்கிறவங்களும், லேட்டர் அந்த ஆலிஸ் ஹேசி அப்படிங்கிறவங்க தான் வந்து சிஸ்டர் யோகமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் மாறுது. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து இந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் அப்படிங்கிறத வந்து யோகானந்தர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக அவங்க கூட இருந்திருக்காங்க. ஸோ அதிலிருந்து அவர் வந்து நிறைய லெக்சர்ஸ் அமெரிக்கா ஃபுல்லாக அந்த நிறைய லெக்சர்ஸ் கொடுக்குறாரு. 1924 வந்து கிராஸ் கான்டினென்டல் ஸ்பீச்சஸ் எல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேட்டு நிறைய இடத்துக்குள்ள வந்து அவர் ட்ராவல் பண்ணுறாரு. 1925 லாஸ் ஏஞ்சலஸில் வந்து மவுண்ட் வாஷிங்டனுக்கு மேலே இந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் அப்படிங்கிறக்கூடிய அந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து அங்கே நிறுவுறாங்க. ஸோ அதிலிருந்து அடுத்த 10 வருடம் 1924 1935 வரைக்கும் ஏகப்பட்ட இடங்களும் பல லட்சக்கணக்கான மக்களையும் இவர் பார்க்குறாரு. இவருடைய பேச்சிலையும் இவருடைய அந்த கரிஸ்மாலையும் வந்து அட்ராக்ட் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கக்கூடிய த ஃபில்ம் ஹார்மோனிக் ஆடிட்டோரியம் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆடிட்டோரியம் வந்து கிட்டத்தட்ட 3000 சீட்ஸ் கெப்பாசிட்டி கொண்ட இடமா. இந்த மாதிரி யோகானந்தர் வந்து அந்த இடத்துல ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் முன்னாடி தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. வித்தின் அந்த 1 ஹவருக்குள்ளேயே வந்து அது ஆல்மோஸ்ட் அந்த 3000 சீட்ஸுமே வந்து ஃபில் ஆகிடுச்சான். இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்கு உண்டான விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த லாஸ் ஏஞ்சலஸ் பத்திரிகையும் வந்து எல்லாம் இது பண்ணியிருந்திருக்கு. அவர் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த வேர்ல்டே வந்து இது மொத்த உலகமே வந்து ஒரு மத கோட்பாடு அதற்கு கீழ் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவருடைய 30 வருட பயணத்தில் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இவர் வந்து இந்த கிரியா யோகா அப்படிங்கிறது வந்து இனிஷியேட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இவருடைய இந்த இவ்வளோ தூரம் பயணிச்சார் இல்லைங்களா, இதில் வந்து பேர் சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ப்ராமினெண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியாது, பட் வெள்ளைக்காரங்களுக்கு தெரியும். அந்த என்னென்னலாம் பேர் அப்படின்னு சொன்னால், லூத்தர் பர்பேங்க் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஹார்டிகல்ச்சரிஸ்ட். அதாவது இந்த பானை இந்த இது போசியெல்லாம் இருக்குது பாருங்கள், அதிலெல்லாம் செடி வளர்ப்பாங்களே. நம்ம ஊரில் தோட்டம் தரவருக்கு இன்றைக்கெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்கன்னா வெள்ளைக்காரனுக்கு அது இல்லை. அதனால் சின்ன சின்ன பாத்திரத்தில் எல்லாம் செடி வளர்த்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் ஹார்டிகல்ச்சரிஸ்ட். ஸோ அவர் வந்து பெரிய ஆளாக இருந்திருக்காரு. அவர் வந்து இவருடைய ஸ்டூடெண்ட்டு. அமிலிட்டா கெலி கியூர்சி, அவங்க வந்து ஒரு ஆப்ரா சிங்கரு, அவங்களும் இவருடைய ஸ்டூடெண்ட்டு. ஜார்ஜ் ஈஸ்ட்மேன், ஸோ இவர் தெரியும், கோடாக் கேமராவுடைய ஃபவுண்டர். ஸோ இவர். அடுத்தது வந்து எட்வின் மார்க்கன், அவர் வந்து ஒரு பொயட்டு. லெப்பர்ட் ஸ்டோகோவ்ஸ்கி, அவர் வந்து ஒரு சிம்ஃபனி கண்டக்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராமினெண்ட்டான ஆட்கள்லாம் வந்து இவருடைய அந்த கரிஸ்மாலையும் இவருடைய நாலேஜ்லேயும் எல்லாம் அட்ராக்ட் ஆகி இவருக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. தன்னுடைய ஆயுட்காலம் முழுசும் இந்த கிரியா யோகா அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணியும் அவர்களினால் என்னென்னலாம் உதவி செய்ய முடியுமோ அதை அத்தனையுமே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 1927 வருஷம் இவரை பற்றின அதிகமான நியூஸஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்துகிட்டே இருக்கும்பொழுது அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி அன்னைக்கு வந்து அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டான கால்வின் கூலிட்ஜ் அப்படிங்கிறவர் வந்து யோகானந்தர் வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு இன்வைட் பண்ணி அவர் பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. 1929 வருஷம் மெக்சிகோவுக்கு வந்து ஒரு 2 மாத பயணம் வந்து போயிருந்திருக்காரு. அப்போது இதுதான் வந்து அங்கே போகும்பொழுது தான் அந்த லாட்டின் அமெரிக்கான்ஸ் வந்து அந்த மெக்சிகோவில் இருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த கிரியா பரவறதுக்கு உண்டான ஒரு விதையாக அதுதான் இருந்திருக்கு. ஸோ அங்கிருந்து அந்த பிரசிடெண்ட் டாக்டர் எமிலியோ போர்டெஸ் கில் அப்படிங்கிறவர் வந்து இவர் வரவேற்று தகுந்த உபசரணையும் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது.
அடுத்தது 1930களில், ஸோ 30லேருந்து அந்த 40க்குள்ளே, அந்த 30களில் வந்து யோகானந்தர் வந்து ஏகப்பட்ட பேரை பார்க்குறாரு. அதில் 2 பேர் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருக்காங்க. அவங்களில் ஒருத்தங்க தான் வந்து ராஜசி ஜனகானந்தா. அவருடைய ஆக்சுவல் பேர் என்னென்னு பார்க்கும்போது ஜேம்ஸ் எல் லின். எப்படி நம்ம மாரியம்மா மேரியம்மான மாதிரி இங்கே வந்து ஜேம்ஸ் எல் லின் அப்படிங்கிறவங்க வந்து ராஜஸ்ரீ ஜனகானந்தா அப்படிங்கிற அவர் தான் வந்து இந்த எஸ்ஆர்எஃப்னு சொல்கிறது இல்லைங்களா, செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப். ஸோ அதனுடைய பிரசிடெண்ட்டாக அவர் தான் ஆகிறாரு. இவர் வந்து எங்கே பார்க்குறாங்கன்னா 1932 கேன்சஸ் சிட்டியில் வந்து பார்க்குறாங்க. அடுத்தது ஸ்ரீ தயா மாதா அப்படிங்கிறவங்க 1931 வருஷம் சால்ட் லேக் சிட்டியில் இவருடைய ஒரு செஷனை அட்டன் பண்ணுறதுக்கு அவங்க போயிருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த எஸ்ஆர்எஃப்னுடைய வேர்ல்டு வைடு பிரசிடெண்ட் வந்து இவங்க தான் ஆகிறாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களுடைய இந்த யார் ஸ்ரீ தயமாதா அப்படிங்கிறவங்களுடைய முக்கியமான பணியாக அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், யோகானந்தனுடைய எல்லா லெக்சர்ஸு, கிளாஸஸ்ஸு, இன்ஃபார்மல் டாக்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையாக. காரணம் என்னென்னா, வருங்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினர் இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறதுக்காக அவங்கெல்லாம் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ 1935 வருஷம் யோகானந்தர் வந்து திருப்பியும் இந்தியாவுக்கு வர்றாரு. காரணம் என்னென்னா, தன்னுடைய குருவான யுக்தேஸ்வர் கிரியினுடைய உடல்நிலை சரியில்லாமல் போகுது. ஸோ அப்போ வரும்பொழுது அவர் யுக்தேஸ்வர் கிரி வந்து தான் இறப்பதற்கு அந்த முன்னதாக இவருக்கு வந்து அந்த பரமஹன்சர் அப்படின்னு சொல்லி அந்த பதவி கொடுக்குறாரு. ஹன்ச அப்படின்னு சொன்னால் ஸ்வான், வெள்ளை அந்த ஸ்வானுக்கு எனக்கு தமிழில் தெரியல. ஸோ பரமஹன்ச அப்படின்னு சொன்னால் சுப்ரீம் ஸ்வானுன்னு அர்த்தம். ஸோ அதிலிருந்து அவருடைய பேர் வந்து பரமஹன்ச யோகானந்தா அப்படின்னு சொல்லி ஆகுது. ஸோ அவருடைய பேரை வந்து முழுசாக இந்த மாதிரி மாற்றி கொடுத்தது ரெண்டுமே யுக்தேஸ்வர் கிரி அவர் தான். அவர் வந்து யுக்தேஸ்வர் கிரி வந்து 9/3/1936 வருஷம் இறக்கிறார். ஸோ இந்த ஒரு வருட காலம் வந்து அதற்கப்புறம் யோகானந்தர் வந்து இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கார். காந்தி பார்க்குறாரு. காந்தியினுடைய ரிக்வெஸ்டின் பேரில் தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நிறைய அந்த கிரியா யோகா இனிஷியேஷன் பண்ணித்தராரு. சரி, CV ராமனை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸான நம்ம ரமண மகரிஷி அவரை பார்க்குறாரு. ஆனந்தமயிமா அவங்கள பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்க்கும்பொழுது இந்தியாலையும், நம்ம ஃபாரின்லலாம் நிறைய ஃபவுண்டேஷன் வச்சுருக்குமே, இந்தியாலையும் ஒன்று வச்சுட்டு போவோமே அப்படிங்கிற மாதிரி யோகாதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்து நிறுவுறாரு. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது தக்ஷிணேஸ்வரில் இருக்குது. ஆக்சுவலாக ஆஷ்ரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராஞ்சியில் தான் வந்து இதனுடைய ஆஷ்ரம். ஸோ ஒரு வருட காலம் மட்டும் இங்கே இருக்கார். திருப்பியும் 1936 வருஷம் அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. அதிலிருந்து அவர் வந்து அதிகமாக பேசுகிறதில்ல. நிறையா பேச்சுகள் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே அப்படியே கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு வந்து நிறைய ரைட்டிங்கில் வந்து அவர் அதிகமான கான்சன்ட்ரேஷன், நிறைய அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதணும், புக்கு எழுதணும், அவருடைய அந்த யோசனைகள் வரது எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். இதுதான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய எழுதி வைக்கிறாரு. இருந்தாலும் அந்த கிளாஸஸ் போகிறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பண்ணுறது, ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக நடக்குதா அப்படின்னு சொல்லி கவர்ன் பண்ணிட்டே இருக்காரு. பட் ஸ்டில் இவர் போய் ஃபிசிக்கலாக பேசுகிறதெல்லாம் கம்மி பண்ணி நிறைய எழுத்தில் இது பண்ணிடுறாரு. இவருடைய புக்கு பயங்கர ஃபேமஸான புக்கு. ஸோ ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படிங்கிறது வந்து 1946 வருஷம் வருது. இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி ரெக்கார்ட் செல்லிங் புக்கு. கிட்டத்தட்ட 50 லாங்குவேஜஸ்க்கு மேலே இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 1950 வருஷம் அவருடைய அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் அந்த ஆர்கனைசேஷன் இருந்தது பார்த்தீங்களா, அதில் இருந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஒரு கான்வெகேஷன் அட் இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து இந்த உலக மாநாடு அப்படிங்கிறது வந்து அவர் நடத்துகிறார். ஸோ அதில் வந்து அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நான் வந்து இந்தியாவில் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோடய இந்தியாவே ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக வந்து நான் வந்து இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ ஏதோ ஒரு காலகட்டத்தில், இப்போலிருந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லா வல்லமையும் பொருந்திய அமெரிக்காவும் ஆன்மீகத்திற்கே தளமான இந்தியாவும் இந்த உலகத்துக்கு உண்டான ஒரு புது உலகத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு பிரிட்ஜாக வந்து இந்த 2 கண்ட்ரின்னு தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாராம். ஸோ இந்த மாதிரி பேச்சுகள் இருக்குது. கடைசியில் அப்படியே அந்த நாள் உருண்டோடுது. அதற்கு மேலே அதிகமாக அவருடைய நாள் இல்லை. 1950 அவர் இறக்கும் தருவை ரொம்ப தூரமாக இல்லை. 7/3/1952 வருஷம் அவர் வந்து இயற்கை எய்துறார். ஸோ இதுதான் வந்து பரமஹம்ச யோகானந்தர் அப்படிங்கிறவனுடைய ஹிஸ்ட்ரி. இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லி தந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குது, லெக்சர்ஸ் இருக்குது. அவங்க ட்ரஸ்ட் மாதிரி வச்சுட்டு அவங்க வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து ஆர்கனைசேஷன் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, வேர்ல்டு வைட் இருக்குது. ஸோ அவர் ஆரம்பித்து வச்சுட்டு போனது
இந்த கிரியா யோகா அப்படிங்கிறது வந்து இவர் தான், அதாவது காட் ஆஃப் யோகா அப்படிங்கிற மாதிரி, கிட்டத்தட்ட ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்கிற மாதிரி வெஸ்டர்னர்ஸ்க்கு அந்தளவுக்கு இவர் வந்து வெஸ்டர்ன் சிவிலைசேஷனில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷனில் அந்த விதை அது நான் போட்டது அப்படிங்கிற மாதிரி இவர் தான் அதை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், நான் கரெக்டாகவும் சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு நம்பி நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் மீட் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நன்றி.